பிக் ஷாட்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம மன்னார்குடி பங்குனி உற்சவத்துக்கான கொடியேற்றம் நடைபெற்றிருக்கு. இதோட முழு விவரம் அப்படியே நம்மளுடைய வீடியோவில் காட்சிகளாக பாருங்க. கோபிகாம்ச நிகதைக பாகவே ஹேமவேத்திர விதரேன விபிரதே ராஜகோப வபுஷே நமோஸ்துதே ஸ்ரீ சண்பகாட வினிவாசினே ஹரே புக்திமுக்தி மகரந்த பூஜிதம் பக்தசித்த கலஹம்ச சேவிதம் கோபிலாதி முனிபிருங்க கூஜிதம் ஸ்ரீ சண்பகேஷ பத பங்கஜம் பஜே. எல்லாருக்கும் எல்லா வளமும் அருளும் தரும் எம்பெருமானாக விளங்கக்கூடிய நம்முடைய ராஜமன்னார்குடியில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செங்கமலத்தாயார் உடனமர் ராஜகோபால சுவாமியினுடைய பார்ப்போற்றும் பங்குனி திருவிழாவானது இன்றைய தினம் விசேஷமாக காலை துவஜாரோகணம் என்னும் சொல்லக்கூடிய கொடி ஏற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. நேற்று சாயந்தரம் வாலுகா சங்கிரகணம், அதாவது முண்டானால் பண்ணது மிட்சங்கிரகணம். மிருத்து என்றால் மண், சாதாரண மண், புத்து மண்ணுன்னு அர்த்தம். அந்த மண்ணை எடுத்துட்டு நேற்றைய தினம் வாலுகா சங்கிரகணம். வாலுகானா ஓடுற மண், அதாவது ஒரு நதியிலையோ ஒரு ஓடுற நதியில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு வாலுகான்னு பேர். இந்த வாலுகா சங்கிரகணம் மிட்சங்கிரகணம் ரெண்டும் செஞ்சு எம்பெருமானுக்கு இந்த 18 நாள் திருவிழாவுக்கு உண்டான முளைப்பாரியானது நேற்று தினம் போட்டு இந்த துவஜபடம் என்னும் சொல்லக்கூடிய கொடிப்படத்துக்கு உயிர் ஊற்றுதல், அதாவது பிராணப்புதிட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பிராணப்புதிட்டையெல்லாம் நேற்று சாயங்காலம் விமர்சையாக எம்பெருமானுடைய கிருப்பையினால் நடைபெற்றது. இன்றைக்கி காலம்பர எம்பெருமானுடைய முன்னிலையில் ரக்ஷாபந்தனம் என்னும் சொல்லக்கூடிய காப்பு கட்டுதல், மூலஸ்தானம் பரவாசுதேவ சுவாமியிலிருந்து ஆரம்பித்து தீட்சிதர் சுவாமி பரியந்தம் விசேஷமாக ரக்ஷாபந்தனம் சொல்லக்கூடிய இந்த காப்பு கட்டுதல் நடைபெற்று எம்பெருமான் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு புஜாரோகண மண்டபத்தை வந்தடைந்து புஜாரோகணம் செய்யக்கூடிய மண்டபத்தில் எம்பெருமானுக்கு விசேஷ 16 விதமான உபசாரங்கள், ஷோடச உபசாரங்கள் செய்யப்பட்டு அந்த எம்பெருமானுடைய வாகனமான பக்ஷிராஜனான கருடாழ்வாருக்கும் எல்லா விதமான உபசாரங்கள் செய்யப்பட்டு பத்திரிகையில் கொடுத்த வண்ணமாக 10 மணிக்கு மேலாக துவஜாரோகணமானது விசேஷமாக நடைபெற்றது. இந்த துவஜாரோகணத்தை பார்த்தா என்ன விசேஷம்னாக்க சகல சௌபாகியமும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஏற்படுற தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த ஏற்படுற தோஷத்துக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கிறது நாகதோஷம். அந்த நாகதோஷத்துக்கு யாரை போய் சேவிச்சா அந்த நாகதோஷம் நிவர்த்தி ஆகும்னா கருடன் தான். இந்த கருடனுடைய உருவத்தில் பார்த்தீங்கன்னா 8 விதமான நாகங்கள், அனந்த கடகம், வாசுகி சூத்திரம், தக்ஷ கடிபந்தனம், ஹாரசு கார்கோடகம், பத்மம், தட்சிண கர்ணஸ்தம் சொல்லக்கூடிய 8 விதமான பாம்புகள். அந்த பாம்புகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கருடாழ்வார். அந்த கருடாழ்வாரை சேவித்தாலும் நமக்கு எல்லா விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும். மற்றும் எம்பெருமானும் நமக்குடைய இருக்கிறதுனால நமக்கு ஏற்படுற தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் திகழும் என்பது ஒரு சான்று. இரண்டாவதாக இந்த எம்பெருமானுடைய உற்சவத்தில் நேற்றைய தினம் சேனை முதல்வர், அவர் தான் எம்பெருமானுடைய படை தளபதி. எல்லாருக்கும் ஒரு தளபதி இருப்பாங்கள்ல, அதுபோல் எம்பெருமானுடைய படை தளபதி அப்படிங்கிறது சேனை முதல்வர். அவருக்கு வடமொழியில் விஸ்வக்சேனர் அப்படின்னு. எப்படி சைவாகமத்திலலாம் விக்னேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாகணபதியை பூஜை பண்ணி அந்த ஒரு விழாவை தொடங்குவாங்க. அதுபோல் வைணவ மரபுப்படி எம்பெருமானுடைய சேனாபதியான விஸ்வக்சேனரை நேற்று நகர சோதனை. இந்த நகரங்கள்லாம் எப்படி இருக்குது, பெருமாள் புறப்பாடாலாமா, ஒரு சிஎம் வராருன்னா அவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அதுபோல் நமக்கெல்லாம் சிஎமுக்கும் மேலே எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு எல்லா விதமான பாதுகாப்பெல்லாம் சௌரியமாக இருக்கணுங்கிறதுனால சேனை முதல்வர் எல்லா பெருமாள் போகிற எல்லா வீதியிலையும் பார்த்து சரியாக இருக்குன்னு பெருமாள்கிட்ட சொன்ன பிறகு இங்கே கருடப்பேட்டை தொடங்கும். அதுக்கப்புறமா எம்பெருமானுடைய வாகனமான கருடாழ்வார், அந்த கருடாழ்வார் மேலே போய் இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள் 33 கோடி தேவர்கள்லாம் இது மாதிரி மன்னார் ராஜகோபால சுவாமியினுடைய பங்குனி திருவிழாவானது நடந்துட்டுருக்கு. அவசியம் எல்லோரும் வரணும், அவளுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு இந்த கருடாழ்வார் மேலே போய் இந்த எம்பெருமானுடைய உற்சவத்தை நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி கருடாழ்வார் மேலே போய் எல்லாரையும் கூப்பிடுறதாக ஐதிக்கம். அப்பேற்பட்டதான துஜாரோகணமானது காலம்பர விசேஷமாக எம்பெருமானுடைய
கிருபையினால் நடைபெற்றது. மேலும் 18 நாள் திருவிழா வேறு எங்கேயும் கிடையாது. எல்லா ஊர்லேயும் 9 நாள் திருவிழா தான் நடக்கும். நம்ம மன்னார்குடி க்ஷேத்திரத்தில் மாத்திரம் 18 நாள் திருவிழா 2-9 நடக்கிறது. அதனால் பெரிய உற்சவம் சின்ன உற்சவம். இப்போ இன்னிலேருந்து ஆரம்பித்து முதல் 9 நாள் சின்ன உற்சவமும், சிங்கவாகனம் அதாவது சூரிய பிரபையிலேருந்து ஆரம்பித்து துவாதசாராதனம் பரியந்தம், கடைசி நாள் வெண்ணத்தாழி தேர், கடைசி நாள் சப்தாவரணம் பரியந்தம் பெரிய உற்சவமாக இது 2ஆக பிரித்து உற்சவமாக நடக்கிறது. எம்பெருமான் விசேஷமாக புறப்பாடுகள்லாம் வேலைக்கு நடக்கும். எல்லோரும் இதே மாதிரி எல்லோரும் மன்னார்குடி வாழ் பக்த கோடிகள் எல்லோரும் வெளில இருந்தாலும் வருஷம் நடக்கிறது நினைக்காம கும்பாபிஷேகி முதல் திருவிழா இது. அதனால் எல்லோரும் வந்து இருந்து இந்த மகா மகோத்சவத்தை, எல்லா உற்சவத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த பங்குனி திருவிழாவுக்கு தான் பெருந்திருவிழா அப்படின்னு பேர், வடமொழியில் மகோத்சவம்னு பேர். அந்த மகோத்சவத்தை எல்லாரும் கண்டுகளித்து நமக்கெல்லாம் எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கணும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணுங்கிறத எல்லாம் மல்ல ராஜகோபால சுவாமி சரணாரவிந்தங்களில் தீட்சிதர் சுவாமிகள் அடிகள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கமலா சரணாம் போஜ கௌஸ்துபாங்கித பட்சதே கல்யாண குணபூர்ணாய சண்பகேஷாய மங்கலம்னு எல்லோரும் வெளில இருக்கிறவங்கெல்லாம் வர முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். அதனால தான் பிக்ஷாட்ஸில் விசேஷமாக இந்த நிகழ்ச்சிகள்லாம் டெய்லி போட்டுருக்காங்க. எல்லோரும் அதை பார்த்து ராஜகோபால சுவாமியினுடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீமன்னாராயண.